வணக்கம். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு புது டூல் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. புரோகிராமிங்கோட மொத்த அடித்தளத்தையுமே மாத்தி அமைக்கிற ஒரு சம்பவம். அப்போ இந்த மாற்றம் எப்படிப்பட்டது? இது புரோகிராமிங்கோட எதிர்காலத்தையே எப்படி மாத்தி எழுத போகுது? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த வார்த்தைகளை சொன்னது சாதாரண ஆளு கிடையாது. டெஸ்லா, ஓப்பன் ஏஐல எல்லாம் முன்னாள் ஏஐ தலைவரா இருந்த ஆந்திரே கெர்பதி தான் இதை சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட டாப் புரோகிராமர்கள்ல ஒருத்தரை இப்படி ஃபீல் பண்றாருன்னா இந்த மாற்றம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். உண்மை என்னன்னா, புரோகிராமிங் பண்ற விதமே தலைகீழா மாறிடுச்சு. மனுஷங்க கோடு எழுதுறதும் அதை வரி வரியா செக் பண்றதும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா அதே நேரத்துல முன்னாடி இருந்ததை விட சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியுது. இது எப்படி சாத்தியமாகுது? இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த மாற்றத்தை நாம் ஒரு சின்ன அப்டேட்டா பார்க்கவே முடியாது. கற்பதியோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா இது ஒரு மிகப்பெரிய ரிக்டர் 9 அளவு நிலநடுக்கம். சாஃப்ட்வேர் உலகத்தோட அஸ்திவாரத்தையே இது ஆட்டி பாக்குது. இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? புதுசா வந்திருக்க சக்தி வாய்ந்த ஏஐ கருவிகள் தான். அதுங்க எப்படி வேலை செய்யுதுன்னே புரோகிராமர்களுக்கு சரியா புரியல. கையில ஒரு அளப்பரிய சக்தி இருக்கு, ஆனா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரையும் குழப்பத்துல ஆழ்த்துற அந்த ஏலியன் கருவி எதுன்னு இப்ப பாத்திரலாம். இந்த மொத்த மாற்றத்தோட மைய புள்ளியா இருக்கிறது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு கிளாட் கோட், இன்னொன்னு ஓபஸ் 4.5. கிளாட் கோட் அப்படிங்கிறது புரோகிராமர்களுக்கான ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி. ஆனா இது வெறும் கோடு எழுதி கொடுக்கறதோட நிக்காது, ஒரு முழு ப்ராஜெக்டையே மேனேஜ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பாருங்களேன், டெக் உலகத்துல இருக்கிற பெரிய தலைகள் எல்லாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஷாப்பிஃபை சிஇஓல இருந்து எக்ஸ்ஏஐ நிறுவனர் வரைக்கும் எல்லாருமே இதோட பவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. முக்கியமா கர்பதியோட கடைசி வரியை கவனிங்க. அது ஒரு வார்னிங் மாதிரி. கடைசி 30 நாள்ல நடந்த மாற்றத்தை நீங்க கவனிக்கலனா கூட நீங்க ரொம்ப பின்தங்கிடுவீங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வேகமா எல்லாம் மாறிட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப அவங்க நிஜமாவே என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த புது வேலை முறைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா இந்த கிளாட் கோட் கருவியை உருவாக்குற டீம் தான். இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த முழு விஷயத்தோட ஹைலைட். இதை கேட்டா நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கிளாட் கோட் அப்படிங்கிற டூலை இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கு தேவையான கோட போன ஒரு மாசமா எழுதினது அதே கிளாட் கோட் டூல் தானே தவிர மனுஷங்க இல்ல. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். மனுஷங்களோட வழிகாட்டுதலோட ஒரு ஏஐ டூல் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குது. நம்பவே முடியலல்ல. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பொறுமையா பாருங்க. கிளாட்கோட் டீமோட லீட் டெவலப்பர்ல ஒருத்தர் பாரிஸ் சர்னி. அவர் வெறும் 30 நாள்ல செஞ்ச வேலை இது. 259 புல் ரிக்வெஸ்ட்ஸ், கிட்டத்தட்ட 500 கமிட்ஸ். இதெல்லாம் ஒரு தனி மனுஷன் செய்யக்கூடிய வேலையே இல்ல. ஏஐனால உற்பத்தி திறன் எவ்வளவு மடங்கு அதிகரிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு இன்கார் முடியாத ஆதாரம். அவங்களோட டெய்லி ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல மனுஷங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ரெண்டாவதா ஏஐ அதுக்கு கோட் எழுதுது. மூணாவதா அந்த கோட் சரியா இருக்கான்னு செக் பண்றதும் அதே ஏஐ தான். கடைசியா ரிலீஸ். இதோட விளைவு, ஒரு இன்ஜினியர் ஒரு நாளைக்கு 5 தடவை புது அப்டேட்ஸை ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகம். ஓகே, ஒரு டீம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மாற்றத்தோட பெரிய தாக்கங்களையும் இந்த புது உலகத்துக்கான புரோகிராமிங்கோட புது ரூல்ஸையும் பார்க்கலாம். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. முன்னெல்லாம் கோட்ல ஒரு தப்ப கண்டுபிடிக்க பல மணி நேரம் ஆகும். இப்போ ஏஐ அதை நொடியில சரி பண்ணிடுது. முன்னாடி ஒரு ஃபீச்சருக்கு ஒரு புரோட்டோடைப் செய்யறதே பெரிய விஷயம். இப்போ 10 புரோட்டோடைப் செஞ்சு அதுல எது பெஸ்ட்னு செலக்ட் பண்றாங்க. இதத்தான் ஃபைப் கோடிங்னு சொல்றாங்க. அதாவது ஏஐ செய்யற வேலையை நம்பி கோடோட ஒவ்வொரு வரியையும் படிக்காம அதோட குவாலிட்டியை ஒரு உள்ளுணர்வுல புரிஞ்சுக்கிட்டு ஜெட் வேகத்துல அடுத்த கட்டத்துக்கு போறது. இந்த புது வழியை இன்னொரு பிரபலமான டெவலப்பர் பீட்டர் ஸ்டெயின்பர்கரோட இந்த ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் உறுதிப்படுத்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எழுதுற கோடை நானே முழுசா படிக்காமலே ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாருன்னு. இதுதான் அந்த வைப் கோடிங்கோட நிஜ முகம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. கோடு எழுதுற வேலைய ஏஐ இவ்ளோ ஈஸியா செஞ்சுட்டா அப்போ மனுஷங்களான புரோகிராமர்களோட மதிப்பு எங்க இருக்கு? அவங்களோட அடுத்த வேலை என்னவா இருக்கும்? இந்த கேள்வியை நீங்களே உங்களே கேட்டுக்கோங்க. கம்ப்யூட்டரால எண்ண முடியாத அளவுக்கு கோட உருவாக்க முடியும்னா ஒரு ப்ராஜெக்டோட வளர்ச்சியை எது தடுக்கும்? எது பெரிய தடையா இருக்கும்? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது மனுஷனோட ரசனை தான். எது நல்லா இருக்கு, எது யூசருக்கு பிடிக்கும், எது ஒரு தரமான அனுபவத்தை கொடுக்கும்னு தீர்மானிக்கிற அந்த தனித்துவமான மனித திறன் தான் இனிமேல் ரொம்ப முக்கியம். புரோகிராமர்கள் இனிமே வெறும் கோடு எழுதுற ஆட்களா இருக்க மாட்டாங்க. அவங்க சிறந்த கட்டிட கலைஞர்களா மாறணும். இந்த மேற்கோளோட இதை முடிச்சுக்கலாம். எதிர்காலத்துல ஒரு புரோகிராமருங்கிறவரு வெறும் கோடு எழுதுறவர் மட்டும் இல்ல. அவர் ஒரு நல்ல கலை விமர்சகர் மாதிரி. ஏஐ உருவாக்குற 100 விஷயங்கள்ல
எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்கிறவர் தான் உண்மையான புரோகிராமர். இந்த புது உலகத்துல உங்களோட பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.